புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் மின் விநியோகத்தை இயல்பு நிலைக்கு கொண்டுவர ஆயிரக்கணக்கான மின்வாரிய பணியாளர்கள் களப்பணியாற்றி வருகின்றனர். பணியாளர்களின் அனுபவத்தை இத்தொகுப்பில் நமது செய்தியாளர் மகாலிங்கம் விளக்குகிறார். இப்படித்தான் ஓய்வின்றி மின்வாரிய பணியாளர்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மின் விநியோகத்தை மீட்டெடுக்க பணியாற்றி வருகிறார்கள். மாம்பாக்கம் 33 kV கேளம்பாக்கம் 33 kV லைனு 10 கிலோமீட்டர் லைனு அனைத்து கம்பங்களும் விழுந்து ரோட்டில் கடந்து டிராஃபிக் ஆகி அனைத்து கம்பங்களும் 2 நாளாக எல்லா கம்பத்தையும் நட்டு இப்போ லைன் இழுக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. 2 33 kVலையும் சப்ளை முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்குது. 110 kVலையும் சப்ளை இல்லை. என்டையர் சப்ளையும் கொலாப்ஸ்ட் ஆகிடுச்சு இயற்கையின் சீற்றத்தால். புயல் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பிற மாவட்டங்களிலிருந்து வந்துள்ளார்கள். இடைவிடாத பணி சவாலானது என்றாலும் மக்கள் சேவைக்கே முதலிடம் என்கிறார்கள் பணியாளர்கள். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பணும், திங்கக்கிழமை காலையில் வந்தால் காலையில் இருந்து சரியான மழை, செங்கல்பட்டு நாங்கள் மழை நிறுத்தி வந்துருந்தோம். கல்யாண மண்டபம் ஏற்பாடு கொடுத்துருங்க, எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்க மக்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கஷ்டமாக தெரியல. அவங்களுக்கு எப்படி கரண்ட் கொடுக்கணும், ஒரு தண்ணி இல்லை, ஒரு பாத்ரூம் தண்ணி இல்லை, அது ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் எங்களுக்கு நைட்டு முதல்ல வேலை சந்தோஷமாக தவிர எந்த வித இது வேணும் ஒரு சங்கடமாக தோணவும் இல்லை. எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சப்ளை கொடுத்துருவோம். சென்னை மட்டுமின்றி புறநகர் பகுதியிலும் மின் சேவை என்பது முற்றிலுமாக ஸ்தம்பித்து போயிருக்கிறது. தற்பொழுது வெளியூரிலிருந்து வந்திருக்கும் பணியாளர்கள் ஏராளமானோர் மின் சேவையை மீண்டும் விநியோகத்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து வருகிறார்கள். உணவின்றி தூக்கமின்றி விடியவர்கள் பணி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுடைய சேவை மின் விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதற்கு தேவை என்று சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் மகாலிங்க பொன்னுசாமி.